அதாவது மின்னியல்ல மீட்டர் பாலம் அப்படிங்கிற ஒரு உபகரணம் ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். மீட்டர் பாலம் தடைகளோட பெருமானங்களை திருத்தமாக அளக்கிறதுக்காக தான் மீட்டர் பாலம் கண்டுபிடிச்சாங்க. அவங்கள்ட்ட யாராவது கேட்கிறாங்க, மீட்டர் பாலம் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், தடைகளோட பெருமானத்தை திருத்தமாக அளப்பதற்காக மீட்டர் பாலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது இல்லாம தடைகளை அளக்கிறதுக்கு நம்மகிட்ட உள்ள உபகரணம், தடைகளை அளக்கிறதுக்கு நம்மகிட்ட உள்ள உபகரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா, நம்மகிட்ட உள்ள உபகரணம் ஓம்மானி. ரைட்டா? ஓம்மானி தான் மீட்டர் பாலத்தை தவிர்த்து நம்மளோட லேப்ல தடைகள் அளக்கிறதுக்காக. இந்த ஓம்மானி உள்ள பிரச்சனை என்னன்னா, ஓம்மானிட டயல்னு சொல்லுவோம். அதாவது ஓம்மானிட அந்த டிஸ்பிளே இந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல முடிவிலி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 0 தொடக்கம் முடிவிலி வரைக்கும் அளக்கிறதுக்கு ஒரே ஒரு அளவு திட்டம் தான் காணப்படும். 0 தொடக்கம் முடிவிலி வரைக்கும் அளக்கிறதுக்கு ஒரே ஒரு அளவு திட்டம். அப்ப 2 ஓம்னால் இந்த அளவு திட்டம் அளக்கணும். 5000 ஓம்னு சொன்னாலும் இதை தான் அளக்கணும். 100 ஓம்னு சொன்னாலும் இதை தான் அளக்கணும். ஆகவே திருத்தமாக அளந்து கொள்ள முடியும். அடுத்து அளவு திட்டம் முடிவு வரைக்கும் போட இல்லாத உங்களுக்கு தெரியும். இங்க கோடுகளுக்கு இடையில் இடைவெளி சீராக காணப்படும். கோடுகளுக்கு இடையில் அளவு திட்டங்கள் சீராக. அப்போ ஓம்மானில ஒரே ஒரு அளவு திட்டம் தான் இருக்கும். அது சீராகவும் இருக்காது. ஆகவே அண்ணளவாகத்தான் ஓம்மானில தடையை அளக்க முடியும். அப்ப ஓம் மானில தடையை நாங்க எப்படி அளக்கலாம்? அண்ணளவாக அளக்கலாம். திருத்தமாக அளப்பதற்கு நமக்கு ஒரு உபகரணம் தேவைப்படும். அதுக்காகத்தான் நாங்க மீட்டர் பாலம் அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட் தானே? மீட்டர் பாலத்துடைய அமைப்புல பிரதானமானது என்ன அப்படின்னு ஒரு பலகையில 1 மீட்டர் நீளமான கம்பி இணைச்சிருப்பாங்க. பலகையில் 1 மீட்டர் நீளமான கம்பி இணைச்சிருப்பாங்க. ரைட் தானே? கொஞ்சம் நேரம் வரைவோம். மீட்டர் பால கம்பி. ஒரு மீட்டர் நீளமான கம்பி ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். சரிதானே? இது பொதுவாக மங்கனினால மங்கனி எண்ணெய். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தடை வெப்பநிலை குணகம் குறையும். தடை வெப்பநிலை குணகம் குறையும். அப்ப ஹீட் ஆகக்குள்ள வெப்பநிலை மாறக்குள்ள இப்ப தடை மாறும் மாறும் அளவு குறைவாக காணப்படும். தடை மாறும் மாறும் அளவு குறைவாக காணப்படும். ரைட் தானே? ரைட். இப்ப யோசிச்சு சொல்ற அடுத்த விஷயத்த. அடுத்தது இதுல இருந்து லைன் எடுத்துப்பாங்க. இந்த கம்பிகள் தடிப்பமானவை. இந்த கம்பிகள் தடிப்பமானவை. ரைட்டா?
இதுவும் இணைப்பு கம்பிகள் தான். இணைப்பு கம்பிகள் என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட்டை கொண்டு போறதுக்கு பயன்படுத்துற கம்பி. இணைப்பு கம்பிகள். ரைட்டா? ஏன் இந்த கம்பிகள் தடிப்புமா இருக்குன்னா, இதனுடைய தடை, இந்த தடைகளை புறக்கணிப்பதற்காகத்தான் நாங்க இந்த சொல்றேன். இப்ப இதுல நாங்க அளக்க வேண்டிய தடைகள் உதாரணமாக முதலாவதா நாங்க மீட்டர் பாடத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு விஷயம் சொன்னா, சில தெரியாத தடையொன்றினுடைய பெருமானத்தை துணிக. தெரியாத தடையொன்றினுடைய பெருமானத்தை துணிக. தெரியாத தடையினா ஆர் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். தெரிந்த தடையினா ஆர் எஸ் எடுப்போம். இதனுடைய பெருமானத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். இதுக்காக இந்த அமைப்பை நம்ம செஞ்சிருக்கிறோம், செய்திருக்கிறோம். ரைட் தான். ரைட். இது ஒரு பலகை. இதுல 1 மீட்டர் நீளமான கம்பி, இதனுடைய நீளம் 1 மீட்டர் 1 சென்டிமீட்டர் போடுறேன். ஆனா தான் மீட்டர் பாலம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா 1 மீட்டர் இருக்கும். இது இணைப்பு கம்பிகள். ரைட் தானே? இப்ப நமக்கு இந்த தடை திருத்தமாக தெரியும். இந்த தடையினுடைய பெருமானத்தை நமக்கு தெரியும். ரைட் தானே? இப்ப இந்த மீட்டர் பாலம் செயற்படுமான்னு கேட்டா எந்த ஒரு கரண்ட் கனெக்ஷனும் கொடுக்காது. ஆகவே இது செயற்படாது. இது கரண்ட் கனெக்ஷனோட கொடுப்போம். கரண்ட் கனெக்ஷனோட நாங்க கொடுப்போம். இங்க இருந்து ஒரு லைன் எடுப்போம். ஒரு பேக். சில நேரங்களில் ஒரு மாறும் தடை போட்டிருப்பாங்க. ஒரு செருகு சாவி. சுவிட்சுகள்ல ஒரு வகை பயனது செருகு சாவி. செருகு சாவி அப்ப 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு பேட்டரி லைன், இன்னொன்னு மீட்டர் பால கம்பி, இன்னொன்னு இந்த அமைப்பு. ரைட் தானே? நீங்க மேல மீட்டர் பாலம் அப்படின்னு ஹெடிங் போட்டிருக்கீங்க. ரைட்டா? ஹெடிங் போட்டு இந்த படத்தை வரைஞ்சு கொடுங்க. இந்த படம், இந்த படத்தை நீட்டா வரைங்க. வரைஞ்சிட்டா இருக்காங்க. அவ்வளவு சொல்லுங்க. நீட்டா இந்த படம். ரைட். வரைஞ்சி முடிச்சிட்டீங்கன்னு ஹேண்ட் சைஸ் பண்ணுங்க.
ரைட். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்டா நீங்க வரைஞ்ச படத்துல உங்களுக்கு என்ன தெரியும்னா நிறைய பகுதிகள் தெரியும். மீட்டர் பால கம்பி, இணைப்பு கம்பிகள் தடிப்பமாக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்க போகுது. இப்ப அடுத்து நான் என்ன யோசிக்க போறேன், இதனுடைய செயற்பாடை பத்தி யோசிப்போம். இதுல பாத்தீங்கன்னா டிரெக்டா மின்கலத்தை மட்டும் தான் போட்டுருக்கோம். பேசிக்காக மின்கலத்தை மட்டும். இதைத்தான் நம்ம சொல்ல போறோம் மீட்டர் பால கம்பி. இதனுடைய நீளம் 100 சென்டிமீட்டரா இருக்கும். நான் இங்க 2 வாட் கொடுக்கறதா யோசிப்போம். 2 வாட் அடாப்ட் பண்றேன். இந்த 2 வாட் இதுலதான் விழுகும். 2 வாட் இந்த கம்பியில தான் விழுகும். லேசுக்காக புவித்தொடுப்பு ஏற்படும். அப்ப இங்க 0 அப்படின்னா இங்க எல்லாமே அழுத்தம் 0. இங்க +2 0 +2. ஏன்னா இது ஒரு பேட்டரியில மைனஸ்ல இருந்து பிளஸ் போக்குல வால்டேஜ் கூடணும். இதனுடைய மின்னழுத்த வேறுபாடு என்னவோ அந்த பெருமானத்தாக கூடும். அப்ப இங்க புவித்தொடுப்பு இங்க 0னா இங்க ஃபுல்லாவே 0, இங்க 0 இங்க +2, இங்க +2னா இது வரைக்கும் 2 வாட். 2 வாட். அப்ப இதுக்கு குறுக்கையா விழுகிற வால்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 2 வாட் இருக்க போகுது. இது சீரான கம்பியாக இருக்கணும். குறுக்கு வெட்டு பரப்பு மாறக்கூடாது. சீரான கம்பியாக இருக்கும். 100 சென்டிமீட்டர் கம்பியில 2 வாட் இருக்க போகுது. 100 சென்டிமீட்டர் கம்பியில 2 வாட் இருக்க போகுது. நாங்க என்ன செய்வோம், விளங்குறதுக்காக இந்த 10 சென்டிமீட்டர் உள்ள பகுதிகளை யோசிப்போம். $10 சென்டிமீட்டர், 20, 30, 40, 10 சென்டிமீட்டர் நீளமாக தான் செய்யறோம். பிரிச்சு யோசிச்சு நீனுள்ள 2 வாட் இது முழுசு நீங்க நம்ம யோசிக்கணும். 2 வாட் விழுக போகுது 100 சென்டிமீட்டர். அப்ப 100 சென்டிமீட்டரில் 2 வாட். ஆகவே 10 சென்டிமீட்டரில் அப்படின்னு யோசிப்போம். எத்தனை வாட் விழுகும் அப்படின்னு யோசிப்போம். யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வரும் 0.2 வாட் அப்படின்னு. அப்ப 10 சென்டிமீட்டர்ல 0.2 வாட் விழுகும். 10 சென்டிமீட்டர்ல 0.2 வாட் விழுக போகுது. அப்ப நான் மீட்டர் பால கம்பி 100 சென்டிமீட்டர், அது 10 சென்டிமீட்டர் உள்ள அளவு மட்டும் நான் எடுத்தேன். ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, மீட்டர் கோல் ஒண்ணு இதோட இணைக்கப்பட்டது. இந்த கம்பியோட மீட்டர் கோல் ஒண்ணு இருக்கு. மீட்டர் கோலுக்கு மேல இந்த கம்பி. ஆகவே மில்லி மீட்டர் அளவு வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். மில்லி மீட்டர் அளவு வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். உங்களுக்கு மில்லி மீட்டர் அளவு வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். நான் இங்க லேசுக்காக சென்டிமீட்டரும் 10, 20, 30, 40 சென்டிமீட்டர் மட்டும் கொடுத்தேன். ஏன்னா வேணுங்கிற மாதிரி அளவு எடுக்கணும். இதோட ஒரு மீட்டர் கோல் இணைக்கப்பட்டிருக்கும். மீட்டர் பாலத்துல மீட்டர் கோல் இணைக்கப்பட்டிருக்கும். இப்ப யோசிப்போம், 10 சென்டிமீட்டர் 0.2 இங்க 0 புவிக்கு தொடுக்கப்பட்டிருக்கனால இங்க 0 0 0 0 0 0 பேட்டரியில நேர் 2 வரப்போறோம். இதுதான் மின்னழுத்த வேறுபாடு 2 வரணும். இங்க 0 இருந்தா இங்க 2 இருந்தாகணும். +2
கழிச்சா 2 வரும். அப்ப இது 0னா இது கட்டாயம் 2 வாட். 2 வாட் 2 வாட் 2 வாட் 2 வாட். 2 வாட் இங்க 0. இது ஒரு தடை கம்பி, மீட்டர் பால கம்பி அல்லது இது ஒரு தடை கம்பின்னு சொல்லலாம். இந்த 2 வாட் எடுக்க போகுது. 10 சென்டிமீட்டர் 0.2 வாட் எடுக்கும். கரண்ட் இப்படிதான் போக போகுது. கரண்ட் இப்படிதான் போக போகுது. அப்ப இங்க 0ன்னு சொன்னா கரண்ட் இப்படி போக போகுது. கரண்ட் இந்த மாதிரி ஓட போகுது. இங்கே விட இங்க 0.2 வாட் கூடுதலாகும். மின்னோட்டம் ஓடுற திசைக்கு நாங்க எதிர் திசையில வரோம். 10 சென்டிமீட்டர் தாண்டும் போது 0.2 கூடும். இங்க வரும் 0.4. அடுத்த சென்டிமீட்டர் 0.6, 0.8, சரியா 1 வாட். 1.2 வாட், 1.4, 1.6, 1.8, 2 வாட். மீட்டர் பால கம்பி சீரா இருக்கு. இது ஒரு சீரான கம்பி, இது ஒரு தடை. 2 வாட் சீராக பிரிந்து காணப்படும். 0.2, 0.4, 6, 8, 1, 1.2 அப்படின்னு போயிட்டு 2 வாட் இந்த கம்பியில என்ன சொல்றாங்க? 2 வாட் இந்த கம்பியில என்ன சொல்றாங்க? ரைட். இப்ப யோசிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இதுல விளங்கிச்சு 2 வாட் விழுக போதும் விளங்கிச்சு. இதை வச்சு எப்படி வேலை செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த படத்தை வரைங்க. ஸ்லோவா போனது உங்களுக்கு ஈஸி. ஆரம்பத்துல மட்டும் இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க. மேல எழுதி கொடுங்க சின்ன விஷயம் ஒண்ணு. மீட்டர் பாலம் தொழிற்படும் விதம், மீட்டர் பாலம் தொழிற்படும் விதம் அப்படின்னு போட்டு மீட்டர் பாலம் தொழிற்படும் விதம் அப்படின்னு புரியுது வாங்க. பண்ணி முடிச்சாக்கள் குயிக் கொஞ்சம் வேகமா பண்ணி முடிச்சாக்கள் ஹேண்ட் சைஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரைட். இப்ப நாங்க என்ன யோசிப்போம் அப்படின்னு கேட்டா, ரெண்டு தடைகள் இணைக்க போறோம். தடிப்பமான கம்பிகள் காணப்படும் தன்மை அதான் இந்த இடத்துல வரையும். அந்த தடிப்பமான இணைப்பு கம்பிகளை வரையும். ரைட்டா? இதுல தடைகளை இணைக்கும். வளமை நாங்க என்ன சொன்னா மீட்டர் பாடத்தை பயன்படுத்தி தெரியாத தடையின் பெருமானத்தை தான் துணிவோம்.
ஆனா இப்ப நான் அந்த வேலையை செய்யலை. இது தொழிற்படுறது எப்படி அப்படிங்கறத இதுல நாங்க சொல்லுவோம் நாடு ஓமும் 6 ஓமும் இணைக்கப்பட்டிருக்கும். நாடு ஓம் 6 ஓம். இப்ப யோசிப்போம், இங்க 2 வால்ட், அந்த 2 வால்ட் இதுல விழுகும். இது ஒரு தடை, இதுல 2 வால்ட் விழுகும். இதுலயும் 2 வால்ட் விழுகும். இதுலயும் 2 வால்ட் விழுகும். தடைகளின் விகிதத்திற்கேற்ப அழுத்தம் தெரியும். அப்ப இதுலயும் 2 வால்ட் விழுகும். இதுலயும் 2 வால்ட் விழுக போகுது, இதுலயும் 2 வால்ட் விழுக போகுது. இந்த கம்பி ஃபுல்லா 2 வால்ட் விழுகும், இதுலயும் 2 வால்ட். இங்க வாரக்கரண்ட் பிரியாம போகுது, இந்த வாரக்கரண்ட் பிரியாம போகுது. ஆகவே கரண்ட் பிரியாம போன தொடர்ந்து சொல்லுவோம், தடைகளின் விகிதத்திற்கு ஏற்ப அழுத்தம். 4 சக 6க்கு 2 வால்ட். ஆகவே 4 சக 6க்கு 2 வால்ட். ஆகவே 4க்கு என்ன வரும்? 0.8 வால்ட். அப்ப இதுல விழுகிற போற வால்டேஜ் தசம் 8. இதுல விழுக போற வால்டேஜ் தசம் 8. இப்ப இது 2 வால்ட், 2 வால்ட், 2 வால்ட், 2 வால்ட். கரண்ட் இப்படிதான் ஓடும். கரண்ட் போற திசையிலே நாங்க போகும்போது, கரண்ட் போற திசையிலே நாங்க போகும்போது தசம் 8ஆல வால்டேஜ் குறையும். அப்ப 2ல தசம் 8 போனால் 1.2 வால்ட். இந்த 2 வால்ட், இது தடிப்பமான கம்பி, இதனுடைய தடை புறக்கணிக்கத்தக்கது. இதுல வால்டேஜ் விழும். இதை விட தசம் 8 இங்கே குறையும். தசம் 8 குறைஞ்ச 1.2 வால்ட். அடுத்து இங்க என்ன நடக்கும் சொன்னா, 1.2, இது ஃபுல்லா 1.2. இது 1.2, இல்ல 1.2 தான் விழுகணும். அப்ப 1.2 இதுல விழுந்த பிறகு இங்க 0 வால்ட். 0 0 0 0. அப்ப இந்த புள்ளியுடைய, இந்த எல்லா புள்ளியுடைய அழுத்தம் 1.2. இதைத்தான் இங்க சொல்லலாம். இங்க 1.2. இப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, இங்க 1.2 இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்மளும் இனி பிராக்டிகல் செய்ய போக நமக்கு 1.2 இருக்குன்னு தெரியும். இங்க இருந்து ஒரு லைன் ஒண்ணு எடுத்து மையப்பூச்சி கேல்வனமான மையப்பூச்சி கேல்வனம் மையப்பூச்சி கேல்வனமான போட்டு ஆனது ஒரு லைன் தொடுசாவி தொடுசாவின்னு சொல்லி சொல்ல போறோம். அப்ப இங்க 1.2 இருக்கு. என்னோட வால்டேஜ்லாம் நமக்கு தெரியுது. ஆனா உண்மையான மீட்டர் பாலமா இருந்தா இதெல்லாம் தெரியும். அதே மாதிரி இங்க என்ன வால்டேஜ் இருக்குன்னு தெரியும். ரைட்டா? ரைட் தானே? எப்படி செயற்படுன்னு பாக்குறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செய்யும். என்ன செய்வோம்னு கேட்டா, இந்த தொடுசாவியை கொண்டு போயிட்டு முதல்ல இந்த இடத்துல வளமையா பிராக்டிகல் செய்யணும். என்ன செய்ய போறோம்? இப்ப சமநிலை நீளம் எடுக்க போறோம். வளமையா பிராக்டிகல்ல சமநிலை நீளம் எடுக்கிறதா இருந்தா, சமநிலை நீளம் எடுக்கிறதா இருந்தா இதை கொண்டு போய் இந்த இடத்துல கொடுத்தா கேல்வனோமானியின் ஒரு முனை 1.2 இருக்கு, இன்னொரு முனை 0 இருக்கு. 1.2 0. அதாவது இது மையப்பூச்சி கேல்வனோமானி. மையப்பூச்சி கேல்வனோமானினா கேல்வனோமானியோட 0 இங்க இருக்கு. கரண்ட் ஒரு பக்கமா போக்குல இங்க இருக்கு, மறுபக்கமா கூட இந்த பக்கம் இருக்கு. இதே மையப்பூச்சி கேல்வனோமானியா இல்லாம சைட்ல 0 இருக்குமா இருந்தால் ஒரு பக்கம் கரண்ட் போனா இங்க இருக்கு, மறுபக்கம் கரண்ட் போனா திரும்பாது. ஆனா இங்க அந்த பிரச்சனை இல்லை, 2 பக்கமும் திரும்பும். மையப்பூச்சி கேல்வனோமானினா 2 பக்கமும் திரும்பக்கூடிய ஆற்றல் கொண்டு. அப்ப அதனால இதுல பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்க்க தெரியும். இப்ப கேல்வனோமானின் ஒரு முனை 1.2 வாட்ல இருக்கு, இன்னொரு முனையை கொண்டு போயிட்டு இங்க கொடுத்து ஒரு முனை 0 வாட் 0 வாட், இன்னொரு முனை 1.2 0 1.2. அழுத்தம் கூடிய புள்ளியிலிருந்து அழுத்தம் குறைந்த புள்ளிக்கு மின்னோட்டம் பாயும், மேல் நோக்கி மின்னோட்டம் பாயும். ஆகவே கேல்வனோமானில மேல் நோக்கி மின்னோட்டம் பாயும் போது அது நம்முடைய வலது கை பக்கம் திரும்புறதா யோசிக்கும். இது விளைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் வலது கை பக்கம் திரும்ப போகுது? இது 1.2 வாட், 0 வாட். உயர் அழுத்தத்திலிருந்து தாழ் அழுத்தத்துக்கு மின்னோட்டம் ஓடும்போது இது திரும்பும். இந்த பக்கம் மின்னோட்டம் போறதுனால அது வலது பக்கம் திரும்பும். இந்த விஷயம் விளங்கினாக்கள் வைக்கும்
வலது பக்கமாக இது திரும்பும். வலது பக்கமாக இது திரும்பும். ரைட். அடுத்து நாங்க என்ன யோசிக்க போறோம் அப்படின்னு இந்த கேல்வனோமானியினுடைய இந்த முனையும் கொண்டு போய் இந்த இடத்துல தொடுக்கும். இந்த இடத்துல தொடுத்தோம்னு சொன்னால் கேல்வனோமானியின் இந்த முனை இந்த பக்கமாக தொடுத்தோம்னு சொன்னால் என்ன நடக்க போகுது இப்ப கேல்வனோமானி இதுடைய ஒரு முனை 1.2ல இருக்கு. 1.2 இன்னும் ஒரு முனை எங்க இருக்குன்னு சொன்னா 2 வாட் 2 வாட் 2 வாட் 1.2 2 வாட் 1.2 உயர் அழுத்தத்திலிருந்து தாழ் அழுத்தத்திற்கு மின்னோட்டம் செல்லும். அப்ப முதல்ல வலது பக்கமா மின்னோட்டம் போச்சு. இப்ப இடது பக்கமா இப்படி மின்னோட்டம் போகுது. ரைட்டா? இன்னும் உங்களுக்கு லேசா அந்த சுத்த போட்டு காட்டுறதா இப்படி மின்னோட்டம் போகும். ரைட் தானே? முதல்ல மின்னோட்டம் போன திசைக்கு இது எதிர் திசையாக காணப்படும். இடது பக்கமாக திரும்பும். கணேஷா முதல்ல கரண்ட் இங்க இருந்து மேல போச்சு. இப்படி போச்சு. இப்ப மேல இருந்து கீழே வருது. ஆகவே இடது பக்கமாக திரும்பும். இது விளங்கினாக இடது பக்கமாக மின்னோட்டம் செல்லும். ரைட். சரிதானே? சரி. இப்ப நீங்க இந்த அமைப்பாரையும் நான் மீதி விஷயத்தை சொல்றேன். அமைப்பை நல்லா பெருசா வரைங்க. வால்டேஜ் குறிக்கணும், நீளம் குறிக்கணும். கீழே வந்து நீளம் இருக்கு சென்டிமீட்டர்ல. மேல வால்டேஜ் குறிக்கிறது. நல்ல பெருசா அமைப்பை வரைங்க. நீங்க நல்ல கேப் விட்டு வரைஞ்சிட்டு எனக்கு தகவலை சொல்லுங்க.
வரைஞ்சு முடிச்சாக சென்டிமீட்டர் அளவு திட்டம் குறிச்சிருக்கீங்க பாருங்க. மேல வால்டேஜ் போட்டிருக்கீங்க பாருங்க. கீழே தடைகள். ரைட் தானே? ரைட். இப்ப நாங்க இங்க தொடுக்கும் போது ஒரு திசையில மின்னோட்டமும் இங்க தொடுக்கும் போது ஒரு திசையில மின்னோட்டமும் போச்சு. இப்ப நாங்க அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா, அடுத்து நாங்க செய்ய போற ஒர்க் என்ன அப்படின்னு யோசிச்சா, ஒவ்வொரு புள்ளியிலையும் இந்த தொடு சாவி சொல்லுவோம். இந்த லைன் ஃப்ரீயா தானே இருக்கும். ஒவ்வொரு புள்ளியும் தொடுத்துட்டு போகிறோம். உதாரணமாக இங்க கொண்டாந்து தொடுக்கிறோம். கொடுக்கறத காட்டல, நீங்க கொண்டாந்து கொடுக்கணும். இது 1.2 வாட், இது 1.4. 1.4 ஒரு முனையும் 1.4 வாட்டோட கேல்வனோமானிட ஒரு முனையும் 1.2 ஒரு முனையும் இணைக்கப்படும். அவை இங்கே ஒரு அழுத்த வேறுபாடு காணப்படும். மின்னழுத்த வேறுபாடு. இதனால இது ஒரு திரும்பலை காட்டும். இந்த இடத்துல ஒரு திரும்பலை காட்டும். நாங்க அடுத்து என்ன செய்யறது? இந்த பக்கம் திரும்பலை காட்டும், இடஞ்சுழியாக திரும்பலை காட்டும். ஏன்னா கரண்ட் மேல இருந்து கீழே வந்து இடஞ்சுழின்னு வச்சுக்கணும். மேல இருந்து கீழே வந்து இடஞ்சுழின்னு வச்சுக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் திரும்ப தானே வேணும். இப்போ மீனை தொடுக்கும். தொடுத்தா அவங்களுக்கு தெரியும் இது 1.2, இது 0.9 ஒரு பெருமானம். ஏன்னா இது 1.8 உயர் அழுத்தத்திலிருந்து தாழ் அழுத்தத்துக்கு, கீழே இருந்து மேல மின்னோட்டம் போகும். ரைட்டா? இந்த பக்கம் இடஞ்சுழியா திரும்புது, இந்த பக்கம் வளஞ்சுழியா திரும்புது. கீழே இருந்து மேல போனா வளஞ்சுழியா திரும்ப போகுது, மேல இருந்து கீழே வந்தா இடஞ்சுழியா திரும்ப போகுது. அப்ப இன தொடுக்கும் போது ஒரு திசையில திரும்ப, இன தொடுக்கும் போது வேறொரு திசையில திரும்ப. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? சரியா கொண்டு போய் இந்த இடத்துல தொடுக்கணும். இங்கே 1.2, இங்கே 1.2. இங்கே உள்ள மின்னழுத்தம் இங்கே உள்ள மின்னழுத்தத்துக்கு சமம். அழுத்த வேறுபாடு 0. ஆகவே கேல்வனோமானி பூச்சிய திரும்பலை காட்டும். பூச்சிய திரும்பலை காட்டும். இதைத்தான் சொல்றது மீட்டர் பாடத்துல நாங்க என்ன செய்யறோம்? சமநிலை தானத்தை பெறுதல். எப்படி சமநிலை தானத்தை பெற்றோம்? இந்த அமைப்பு ஒழுங்கு செய்தோம். அமைப்பு ஒழுங்கு செய்துட்டு கேல்வனோமானின்ற ஒரு முனை இந்த நடுப்புள்ளியில் இணைக்கப்பட்டிருக்கும். மற்ற முனையில இந்த அம்புக்குறி மாதிரி வரைஞ்சிருப்பேன். இதுக்கு பேர் என்ன? தொடுசாவி. தொடுசாவி. தொடுசாவி ஒரு அந்தத்துல கொண்டு தொடும். தொடுசாவி ஒரு அந்தத்துல தொடுக்கும் போது இது 1.2, இது 0 திரும்பலோட காட்சி. கீழே இருந்து மேல கரண்ட் போச்சு. அந்த டைம் வளஞ்சுழியா திரும்புறதாய் திரும்ப தொடுசாவியை கொண்டு அடுத்த முனையில நினைச்சு பார்க்கணும். மேல இருந்து கீழே வந்துச்சு. அந்த டைம் இடஞ்சுழியா திரும்புறதாய் அப்படியே ஒவ்வொரு இடத்தையும் தொடுத்து பார்க்கும்போது ஒரு பக்கம் தொடுப்புக்குள்ள இடஞ்சுழி, இன்னொரு பக்கம் தொடுப்புக்குள்ள வளஞ்சுழி, இப்படி 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 இருந்துச்சு. இன்னொரு விஷயத்தையும் அவதானிக்கலாம். இங்க கொண்டு போய் இணைக்கும் போது இங்க 0, இங்க 1.2 பெரிய ஒரு மின்னழுத்த வேறுபாடு. பெரிய ஒரு மின்னழுத்த வேறுபாடு. அதனால திரும்ப லூசா இருக்கும். அதே மாதிரி இதை கூட இங்க தொடுக்கும் போது இது 2 வாட், இது 1.2 பெரிய ஒரு திரும்பல காட்டும். உதாரணமா நீங்க கூட இங்க தொடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது 1.4, இது 1.2 சின்ன ஒரு மின்னழுத்த வேறுபாடு. முதல்ல 0.8 வேறுபாடு வந்துச்சு. 2ல 1.2 போட்டான். 1.4, 1.2 நீங்க கொடுத்ததா யோசிச்சா அழுத்த வேறுபாடு குறைஞ்சிருச்சு. திரும்பல் குறையும். அப்ப நமக்கு தெரியும் சமநிலை நீளம் இன்னும் இங்கிட்ட எங்க தொட்டாரு. ஆனா இங்க தொடுக்கிறோம் வச்சுக்கோ. 1 கிட்ட 1.2 1 1.2 1. சரியா? எதிர் திசையில திரும்பும். முதல்ல திரும்பின திசைக்கு இங்க நினைக்கும் போது திரும்பின திசைக்கு எதிர் திசையில திரும்பும். திரும்பல் குறைஞ்சிருச்சு. அப்ப இது ரெண்டுக்கு இடையில தான் சமநிலை புள்ளி இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் கிட்டவா, இன்னும் கொஞ்சம் கிட்டவா, அப்படி அப்படி அப்படிதான் நாங்க சமநிலை தானத்தை போறோம். இந்த சமநிலை தானத்தை எப்படி நாங்க கண்டுபிடிக்க போறோங்கிறது விளங்கிச்சா உங்களுக்கு? சமநிலை தானத்தை எப்படி கண்டுபிடிக்க போறோம்? தொடுசாவிய முதல்ல 2 அந்தங்கள்ல தொடுக்கிறோம். திரும்ப என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி தொடுத்து சமநிலை தானத்துக்கு வந்துடும். சமநிலை தானத்துக்கு வந்த பிறகு இங்க நான் செய்ய போற வேலை என்ன? இதான் இங்க நடக்கிற விஷயம். சரிதானே? சமநிலை தானத்துக்கு வந்த பிறகு நாங்க சொல்ல போறோம் இங்க உள்ள வால்ட் அளவு இங்க உள்ள வால்ட் அளவுக்கு சமன்.
சமன் தலையினா இது ரெண்டுனா ரெண்டு 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 இது ஒண்ணு தசம் ரெண்டு தசம் எட்டு இங்க ரெண்டு இங்க ஒண்ணு தசம் ரெண்டு தசம் எட்டு இங்க உள்ள வால்டேஜ் இங்க உள்ள வால்டேஜ் சமம் அதே மாதிரி இங்க உள்ள வால்டேஜ் இங்க உள்ள வால்டேஜ் சமம் ரைட்டா இப்ப கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த வால்டேஜ் எழுத போறேன் அப்படின்னா இல்ல போற கரண்ட் ஐ அப்படின்னு எடுக்கணும் ஐ இன்டு இந்த தடையை நாங்க போடுவோம் இந்த தடையை நாங்க போடுவோம் ஆர் விடுதலை பக்கம் இருக்கனால ஆர் லிஃப்ட் ஒரு தடை இருக்க தானே வேணும் இந்த கம்பிக்கு நீ இது கூட நீங்க தொடுத்துட்டோம் இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு தடை இருக்கும் ஆர் லிஃப்ட் அப்படின்னு ரைட்டா ஆர் லிஃப்ட் இங்க விழுகிற வால்டேஜ் அந்த வால்டேஜ் இதுல விழுகிற வால்டேஜ் எப்படி இருக்க போகுது சொன்னோம் இல்ல ஐ கரண்ட் இதோட ஐ டேஷ் கரண்ட் ஐ டேஷ் இன்டு 4 அப்படின்னு இருக்கும் அப்ப இங்க உள்ள மின்னழுத்த வேறுபாடு இங்க உள்ள மின்னழுத்த வேறுபாடு சமம் இங்க வாரங்கள் இப்படியேதான் போகும் ஏன் கேல்வனோமானி பூச்சி திரும்பலை காட்டுது ஆகவே கரண்ட் இதுல போகாது அதே கரண்ட் இங்க போகும் இங்க விழுகிற வால்டேஜ் நம்ம சொல்லலாம் இத வார கரண்ட் ஐன்னு எடுத்தா ஐ இன்டு ஆர் ரைட் அப்ப இந்த வால்டேஜ் இது ரெண்டுக்கும் இடையிலான வால்டேஜ் இங்க உள்ள வால்டேஜ்க்கு சமம் ஐ டேஷ் இன்டு ஆர் நீங்க ஐ டேஷ் நீங்க ஐ டேஷ் கரண்ட் தானே வரும் இதை இதால பிரிச்சோம் ஆர் லெஃப்ட் இன்கிள் ஆர் ரைட் நம்ம இது இதால பிரிக்கும் போது 2 இன்கிள் 3 இது முதலாவது விஷயம் ரெண்டாவது இன்னொரு அழகான விஷயம் பார்க்க போறீங்க இதை எழுதலாம் ரோ எல் எல் இந்த நீளத்தை எல் எல் அப்படின்னு போடும் ஓவர் ஏ கீழ் கீழுள்ள தடை எழுதலாம் இதை போடுவோம் ரோ 100 மைனஸ் எல் ஏன் 100 மைனஸ் எல் எல்னா இது 100 இது எல் எல் அப்ப இது 100 மைனஸ் எல் எல் அதான் ஏ ரோ எல் ஓவர் ஏ ரோ எல் ஓவர் ஏ அந்த ஸ்டைல் அது சமன் சரியா இந்த பக்கத்தை பிரிச்சு இந்த பக்கத்தை பிரிக்கணும் 4 இன்கிள் 2 வரும் 4 இன்கிள் 6 4 இன்கிள் 6 4 ஓம்ஸ் தான் சின்ன மாற்றம் செய்யணும் ஒரு பிளேஸ்க்காக இது R4 இது 6 ஓம் தான் இது R6 போடும் R4 இன்கிள் R6 இது இதால பிரிச்சீங்கன்னா LL இன்கிள் 100 மைனஸ் LL சமன் R4 இன்கிள் RR வரும் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால் கடைசி எடுத்த தொடர்பின்படி இந்த நீளத்தை இந்த நீளத்தால பிரிக்கிறது இந்த நீளத்தை இங்கிருந்து இங்க வரைக்கும் எல் எல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த நீளத்தை இந்த நீளத்தால பிரிக்கிறது மொத்தம் 100ல எல் எல் போயிட்டா 100 மைனஸ் எல் எல் இது எல் எல் மொத்தம் 100 இந்த 100ல எல் எல் கழிச்சோம்னு சொன்னா 100 மைனஸ் எல் எல் இந்த நீளத்தை இந்த நீளத்தால பிரிக்கிறது இந்த தடையால பிரிக்கிறதுக்கு சமம் அதனாலதான் R4 R6 மாத்திருக்கு 4 6 போறோம் ரைட்டா பிராக்டிகல் செய்யக்குள்ள நாங்க என்ன செய்வோம் சமநிலை தானத்தை நான் சொன்ன மாதிரி இருக்கும் முதல்ல இந்த அந்தத்தை தொடுவோம் அடுத்து இந்த அந்தத்தை தொடுவோம் எதிரெதிர் திசையில திரும்ப இருக்கணும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சமநிலை தானத்தை எடுப்போம் சமநிலை தானத்தை எடுத்த பிறகு இந்த நீளத்தானத்தும் இல்லத்தான் மீட்டர் கோணம் இருக்குமே அப்படியே இந்த நீளத்தானத்துவோம் அப்ப இந்த நீளத்தின் கீழ் இந்த நீளம் இந்த நீளத்தின் கீழ் இந்த நீளம் இந்த தடையின் கீழ் இந்த தடையின் போட்டா கணக்கு செய்வோம் அப்ப கடைசி முடிவு நீளம் பிராக்டிகல் செய்யக்குள்ள சமநிலை நீளத்தை எடுக்குது இந்த நீளத்தை இதால பிரிக்கிறது இதை இதால பிரிக்கிறது சமன் இது மட்டும் தான் நீங்க போட போறீங்க எக்ஸாம் இதை மட்டும் தான் எழுத போறீங்க ஆனா நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செஞ்சேன் இந்த கரண்ட் வால்டேஜ் எல்லாம் போட்டு காட்டி சுத்தி எடுத்தேன் இந்த விஷயம் விளைச்சுன்னு சொல்றாங்க ரைட்டா
ரைட். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா கவனிங்க, நான் சொல்றது கொஞ்சம் கவனித்து வேலையை செய்யுங்க. இந்த கரண்ட் ஐ, சரியா, இந்த கரண்ட் ஐ அப்படின்னு போட்டு கொடுங்க. இங்க ஐ டேஷ், இங்க போற கரண்ட் அப்படியே போய்கிட்டு இருக்கும். ஏன்னா சமநிலையின் போது தான் கேள்வி செய்வோம். இங்க போற கரண்ட் அப்படியே போய்கிட்டு இருக்கும், ஐ டேஷ், சரியா. ரைட். இந்த தடையை ஆர் எல் எடுக்கிறோம், இந்த தடையை ஆர் ரைட் எடுக்கிறோம். முதலாவது இந்த தொடர்பு எடுக்கும், கவனிச்சுட்டு எழுதுங்க, இல்லாட்டி ஒரு பிரச்சனை ஆகும். சரியா. இதை நான் R4 R6 அப்புறம் இந்த லைனுக்கு அடுத்து இந்த லைன், இந்த லைனுக்கு அடுத்து இந்த லைன். இத ஒன்னால பிரிக்கிறோம். ஏன்னா ஒரே கம்பி, நீங்க கவனிச்சுட்டு எழுதுங்க, இதுக்கு தடைத்திறன் மாறாது. ஒரே கம்பினால ஒரே பதார்த்தத்தால் ரோ ரோ சீரான குறுக்கு வெட்டுப்படம் ஏ ஏ. ஆகவே எல்லாம் வெட்டுப்பட்டு நீளங்கள் விகிதம் தடைகளின் விகிதத்துக்கு சமனாகும். ரைட்டா. இந்த தொடர்பு எழுதுங்க, பார்க்க கொஞ்சம் வேகமா எழுதுங்க. ரைட்டா. கடைசியா நீளங்கள விகிதம் தடைகளின் விகிதத்துக்கு சமன் அப்படிங்கறத கொண்டாந்து நிப்பாட்டும். தெளிவா எழுதி முடிச்சிட்டீங்களா? வேகமா எழுதி ஃப்ரெண்ட்ஸ். ரைட். கவனிங்க, இங்க இல்லாட்டி மிஸ் ஆகிடும், கொஞ்சம் நான் ஸ்பீடா தான் கொண்டு போவேன். அதாவது சமநிலை நீளத்தின் போது எப்படி சமநிலை நீளத்தை எடுத்தோம்? கேல்வனோமானிட ஒரு முனை இங்க கட்டாயம் தொடுக்கப்படும் இந்த தடைகளுக்கு இடையில, மற்ற முனை ஒரு சாவி, தொடு சாவி பின் மாதிரி இருக்கும், பின் மாதிரி. அதை நாங்க என்ன செஞ்சோம், இந்த முனையில தொடுத்தோம். பெரிய ஒரு அழுத்த வேறுபாடு காணப்பட்டுச்சு. ஏன்னா 1.2 பெரிய ஒரு அழுத்த வேறுபாடு. உயர் அழுத்தத்துக்கு தாழ் அழுத்தத்துக்கு மேல இருந்து கீழே கரண்ட் போச்சு. மேல இருந்து கீழே கரண்ட் போகும்போது நாங்க இடஞ்சுழியா திரும்புறதா யோசிச்சோம். மேல இருந்து கீழே கரண்ட் போச்சு. இதை கொண்டு போய் தொடுசாவியை கொண்டு போய் இங்க தொடுத்தோம். இங்க 1.2 அங்கு சைபர், 1.2 சைபர். கீழே இருந்து மேல கரண்ட் போச்சு. அந்த டைம் வலஞ்சுழியா இது திரும்புறதா யோசிச்சோம். அப்ப எதிர் திசைகள் இது திரும்பல காட்டுச்சு. அப்புறம் இடையில தொடுத்து பார்ப்போம். வலஞ்சுழி இடஞ்சுழி, வடஞ்சுழி இடஞ்சுழி, திரும்பல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அப்படியே வந்து இடையில தொட்டு போக்குள்ள ஒரு இடத்துல 0 காட்டுச்சு. அந்த டைம் இங்க இருந்து இங்க கரண்டோ அல்லது இங்க இருந்து இங்க கரண்டோ போகும். அந்த டைம் நான் சொன்னேன், இது ஒரு மீட்டர் பாலக்கம். நீங்க தொடுத்த நாள் இது 2 துண்டா யூஸ் பண்ணி, இது தனித்தடை, இது தனித்தடை. இதோட வால்டேஜ் இல்லை I into RL. இங்க உள்ள வால்டேஜ் இங்க உள்ள வால்டேஜ் சமம். ஷுவர் தானே? இது 2னா இங்கேயும் 2 2 2 2. இங்க 1.2 இங்க 1.2. இந்த அழுத்த வேறுபாடு இந்த அழுத்த வேறுபாடு சமம்.
I into RL7 I dash into R4 போடுது. ஏன்னா முதல்ல உங்களுக்கு அந்த பெருமானம்லாம் காட்டுறதுக்காக நான் 4 போட்டேன். சரியா? உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத உங்களுக்கு விளங்காது. அதான் பிரச்சனை. வளமையா ஸ்டூடெண்ட்ஸ் அங்கதான் கஷ்டப்பட்டது. இங்கனுள்ள வோல்டேஜ் இங்கனுள்ள வோல்டேஜ் I into R R சமன் I dash into R6. இப்ப இதை இதால பிரிச்சோம். பிரிச்சிட்டு இந்த தடை எழுதணும் ரோ L over A. இந்த தடை எழுதணும் ரோ L over A. ரோ தடைத்திறன் Lங்கிறது இதுக்கு நீளம், கீழே ஏங்கிறது குறுக்க விட்டுக்கிறோம். இந்த தடை எழுதணும். இதை இதால தடை பிரிச்சோம். இதை இதால பிரிக்கிறது, இது இதால பிரிக்கிறது. அதே கம்பி அப்ப அதே ரோ மொத்தம் 100னா இது Lனா இது 100 மைனஸ் சைன் கீழே A பிரிச்சுட்டா ஆரம்பிச்சு. இப்ப உங்களுக்கு இதுக்கு என்ன நடந்துச்சு? ஏன் சமநிலை நீளம் கிடைக்குது? இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்க கடைசியா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அதாவது சமநிலையின் போது இந்த நீளத்தால பிரிக்கிறது, நீளத்தால பிரிக்கிறது, இந்த தடையால பிரிக்கிறதுக்கு சமனா வரும். கடைசி முடிவு என்ன? எடுத்த கடைசி முடிவு சமநிலையின் போது கல்வனமான பூச்சித்திரம்பலை காட்டும் போது இந்த நீளத்தால பிரிக்கிறது, இந்த தடையால பிரிக்கிறதுக்கு சமம். இது வேலைன்னு சொல்றாங்க. கடைசி முடிவு அதுதான். அதை அப்ளை பண்ண போகுது. இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த ரைட், அது முக்கியமான விஷயம். சரியா? ரைட். அடுத்தது நான் முக்கியமா சொல்ல வேண்டிய இன்னொரு முடிவு என்ன அப்படின்னு கேட்டா ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் நினைச்சேன். இந்த ஆரம்ப காலத்துல பாருங்க, ஆரம்ப காலத்துல இந்த கொண்டு போய் இங்க தொடுக்கக்குள்ள இது 2 இது 1 பெரிய ஒரு மின்னழுத்த வேறுபாடு. பெரிய மின்னழுத்த வேறுபாடு காரணம் இந்த கேல்வனோமானி சுட்டு போகச்சாங்க. உயர் மின்னோட்டம் போய் சுட்டு போயிடும். அதே மாதிரி இங்கே தொடுக்கக்கூடிய அப்படிதான். அப்ப அதனால கேல்வனோமானியில எக்ஸ்ட்ராவா நாங்க ஒரு ஒர்க் செய்வோம். கேல்வனோமானியோட ஒரு உயர் தடையோட இன்னைக்கு the high resistance அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க கொண்டு போய் தொடுத்தா இது 1.2 இது 2 நாளும் சாரி இது 1.2 இது சைபர். பெரிய ஒரு அழுத்த வேறுபாடு, B7 ஐயா பெரிய ஒரு அழுத்த வேறுபாடு I into இது தடைக்காக R HR high resistance பிளஸ் கேல்வனோமானிக்கு ஒரு சின்ன தடை இருக்கு. இதுக்கு ஒரு குட்டி தடை இருக்கும். இப்ப நீங்க இந்த 1.2 இது 1.2 சைபர், இந்த 1.2 இந்த பெரிய தடையால பிரிக்கும் போது வார மின்னோட்டம் சின்னதா இருக்கு. அப்ப ஏன் ஹை ரெசிஸ்டன்ஸ் நீங்க போடுறோம்? கேல்வனோமானியை பாதுகாப்பது. பிறகு இதை கூட இங்க தொடுக்கக்குள்ளையும் இங்க 2 இங்க 1.2 இது முழுசையும் தான் விழுகணும். அப்ப நீங்க இங்க 2 1.2னா இங்க தசமெட்டுன்னு போடுவீங்க. தசமெட்டு சமன் அதுல போற கரண்ட் I into HR plus R. இந்த தடை பிளஸ் தடை உயர்வா இருக்கனால மின்னோட்டம் குறைவாதான். ஆகவே கேல்வனோமானியை பாதுகாத்து கொடுக்கும். இப்ப கேல்வனோமானியோட ஏன் உயர் தடையை போடுறோம்? சொல்லி பாருங்க. ஆரம்ப கணக்கில் இரு அந்தங்களிலும் கேல்வனோமானி இணைக்கும் போது உயர் மின்னழுத்த வேறுபாடு காரணமாக உருவாகும் உயர் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாப்பது. சுருக்கமா சொல்றதா இருந்தா உயர் மின்னோட்டத்திலிருந்து கேல்வனோமானியை பார்ப்போம். இப்ப புதுசா ஏன் உயர் தடை வந்துச்சு விளங்கிருச்சா? விளங்கினாக்க ஏன் உயர் தடை வந்துச்சு விளங்கினாக்க ரைட். இப்ப இதை இணைச்சோட இன்னொரு பிரச்சனை வரும். என்ன கதை அப்படின்னு கேட்டா, அந்த பெரிய தடை ஒண்ணு போட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ், HR ஒரு பெரிய தடை ஒண்ணு போட்டோம். இப்ப நாங்க இங்க கொண்டாந்துட்டோம்னு வச்சுக்கோமே, இங்க கொண்டாந்து இது 1.2 இது 1.2 இங்க அழுத்த வேறுபாடும் இருக்கு. ஆனா கேல்வனோமானி கிட்டத்தட்ட சைபர்னு காட்டுது. இந்த உயர் தடையை போட்ட பிறகு நாங்க இந்த முனையில தொடுக்கிறோம், இந்த முனையில தொடுக்கிறோம். அப்படி தொடுத்து வரக்குள்ள இந்த வால்டேஜுக்கு சமனா இருந்தா இது சைபர்னு காட்டுது. ஆனா சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கக்குள்ளேயே இது சைபர்னு காட்டுது. சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கக்குள்ளேயே இது சைபர்னு காட்டுது. சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் போது இது சைபர்னு காட்டுது. என்ன ரீசன் தெரியுமா?
இந்த சின்ன வோல்டேஜ் இந்த பெரிய தடையால பிரிக்கும் போது இந்த தடை பிளஸ் இந்த தடை சின்ன வோல்டேஜ் பெரிய தடையால பிரிக்கும் போது வார மின்னோட்டம் இது இழிவெண்ணிக்கையை விட சின்னதா இருந்துச்சுன்னா இழிவெண்ணிக்கையை விட சின்னதா இருந்துச்சுன்னு சொன்னா இது பூச்சிய திரும்பலை காட்டுகிறது. பூச்சிய திரும்பலை காட்டும். அப்ப நமக்கு ஒரு பிழையான முடிவு இது தந்துட்டோம். சின்ன ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கும் போதும் பூச்சிய திரும்பலை காட்டும். இது விளைஞ்சா உங்களுக்கு சின்ன ஒரு அழுத்த வேறுபாடு இருக்க போது அப்பயும் இது பூச்சிய திரும்பலை காட்ட போகுது. ஏன்னா இந்த வால்ட் அளவு இன்னும் 0.2 இன்னும் சின்னதா ஒரு 0.2 அந்த வால்டேஜ நாங்க இதுல போற கரண்ட் I/HR+R போறோம்ல இந்த தடை பெருசு. அதனால வார மின்னோட்டம் இது இழிவெண்ணிக்கை விட சின்னதா இருந்தா கரண்ட் ஓடுனாலும் சைவரை காட்டும். இது விளைஞ்சா உங்களுக்கு அந்த கரண்ட்டை வாசிக்கிற அளவுக்கு இது இழிவெண்ணிக்கை பத்தா அது விளங்குனாக்க இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை விளங்குது. இது ஒரு தர்க்க ரீதியான ஒரு விஷயம். முதல்ல இந்த உயர்தடை உதவிச்சு உயர் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்கும். அந்த நேரம் அது நல்லது செஞ்சிச்சு. இப்ப அது கெட்டது செஞ்சிச்சு. அப்ப அந்தலைத்தானங்கள் இணைக்கும் போது உயர்தடை அவசியம். ஆனா அன்னளவான சமநிலைத்தானம் பெறும்போது 0 வந்துருச்சு தானே. ஆனா இது உண்மையாலும் 0 இல்லை. அப்ப அன்னளவான சமநிலைத்தானத்தை எடுத்த பின் இது அன்னளவான சமநிலைத்தானம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இங்க ஒரு வால்ட் இங்க 1.2 அழுத்த வேறுபாடு இருந்தால் இது செய்வதை காட்டுது. அன்னளவான சமநிலைத்தானத்தை எடுத்து பிறகு இவர் நமக்கு இருக்கக்கூடாது. இவர்னாலதான் அந்த மின்னோட்டம் சின்னதாகிச்சு. அப்ப இவர் இல்லாம திரும்ப கழட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சார். ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டோம். இதுக்கு சமாந்தரமாக ஒரு சுவிட்ச் போடும். அப்ப கல்வனோமானியோட ஒரு உயர்த்தடையும் கல்வனோமானியோட தொடரா ஒரு உயர்த்தடையும் அதுக்கு சமாந்தரமா ஒரு சுவிட்ச் வரும். அன்னளவான சமநிலைத்தானத்து துணிகிற வரைக்கும் இந்த சுவிட்சை நாங்க திறந்து வச்சிருக்கோம். ஏன்னா பெரிய கரண்ட் ஒண்ணு ஓட கூடாதுங்கிறதுக்காக. அன்னளவான சமநிலைத்தானம் துணிஞ்ச பிறகு இந்த சுவிட்சை போட்டுட்டா ஒரு வெறும் கம்பி ஒரு தடை. அப்ப கட்டாயம் இப்படிதான் கரண்ட் போகும். இது இல்லாத மாதிரி இப்ப கட்டாயம் இது ஒரு திரும்பலை காட்டும். இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். அன்னளவான சமநிலைத்தானத்தை புரிந்த பின் ஆளி இடப்பட்டு திருத்தமான சமநிலைத்தானம் புரிக்கப்படும். இதனால விளைவிச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. அன்னளவான சமநிலைத்தானத்தை புரிந்த பின் இதற்கு சமாந்தரமாக உள்ள ஆளியிடப்பட்டு திருத்தமான சமநிலைத்தானம் புரியப்படும். சரியா? ஏன்னா 2 அந்தங்கள் இணைக்கும் போது கதை வேற. என்ன கதை? உயர் அழுத்த வேறுபாடு காரணம் இது சுட்டு போகும். அப்ப இந்த உயர்தடை அவசியம். அன்னளவான சமநிலைத்தானம் சைவர்னு காட்ட சைவர் இல்லை. அந்த அன்னளவான சமநிலைத்தானத்தை புரிந்த பின் உயர்தடைக்கு சமாந்தரமாக உள்ள ஆளியிடப்பட்டு பின் திருத்தமான சமநிலைத்தானம் துணியப்படும். இதான் ஸ்டூடெண்ட்ஸ் இது உள்ள விஷயம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா இதுல ஒரு பிராக்டிகல் பார்க்க போறோம். கீழே போட்டுக் கொடுங்க. மீட்டர் பாலத்தை பயன்படுத்தி தடை ஒப்பநிலை குணகத்தை துணிதல். மீட்டர் பாலத்தை பயன்படுத்தி தடை ஒப்பநிலை குணகத்தை துணிதல். சின்ன பிராக்டிகல் டாக்டர் முடிச்சிடலாம். மீட்டர் பால கம்பி சில பலகையை காட்டுவாங்க, சில பலகையை காட்ட மாட்டாங்க. பலகை இருக்கோ இல்லையோ கம்பி இருக்கும். மீட்டர் பால கம்பி இது தடிப்பமான இணைப்பு கம்பிகள் போகும். இன்னொரு நீங்க என்னத்தை போட போறீங்கன்னு சொன்னா ஒரு நியமமான ஒரு தடையோட போட்டு போறீங்க. ஸ்டாண்டர்ட் அதனால நியம தடை அப்படின்னு சொல்லுவோம்.
நீங்க தடை வெப்பநிலை குணகம் புனிய வேண்டிய அந்த கம்பி எடுத்து அதை நீ ஒரு பலகையிலோ இல்லாட்டி ஒரு கண்ணாடியில ஏதாவது ஒன்று சுத்தணும். அப்படியே சுத்திட்டு அப்படியே சுத்தி சுத்தி எடுத்து அதுல வார லைன் போட்டுச்சு. இதை கொண்டு போய் நீங்க என்ன செய்யணும், ஒரு முகவை தடை வெப்பநிலை குணகம் புனிய கட்டிகள் இந்த தடை வெப்பநிலை குணகம் புனிய வேண்டிய கம்பிய சுத்தி ஏதாவது ஒன்று சுத்தி அதை கொண்டு போய் எண்ணெய் நிரப்பிய ஒரு முகவையில வச்சு கீழே ஸ்டாண்ட் ஒன்று வச்சு இதுக்கு கம்பி வலையை யூஸ் பண்ணிருக்கீங்க. பன்சன் சுடரெடுப்பு பயன்படுத்தி இது சூடாகும். இப்ப கட்டாயம் ஒரு வெப்பமானி இருக்கும், வெப்பநிலை அளக்கிறதுக்கு நல்ல எண்ணெயை கலக்கிறதுக்காக ஒரு கணக்கு இருக்கும். சரியா? நான் என்ன செய்ய போறோம், தடை வெப்பநிலை குணகத்தை எதுக்கு புனியணுமோ அந்த கம்பிய இங்க என்ன செய்ய போறோம், முகவையில போட்டு இது எண்ணெய், தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணியை யூஸ் பண்ணலாம். தண்ணி யூஸ் பண்ணா தண்ணீர் வழியாவும் மின்னோட்டம் போகும். இந்த கம்பியில இந்த கம்பிக்கு கரண்ட் போறதுக்கு இப்படி சுத்தி சுத்தி தானே போகணும். அதுல நேரா தண்ணி வழியாவும் கரண்ட் போகும். அது சிக்கல். இப்ப நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து கேல்வனமானி இருக்கும். இப்ப புதுசா பழகிருக்கு உயர் தடை கேல்வனமானியை பாதுகாக்கிறதுக்காக. அதே நேரம் மண்ணளவான சமநிலைத்தானம் துணிந்து போய் அது நமக்கு தேவையில்லை. அப்ப அது இல்லாம சமாந்தரமாக ஒரு ஆளி. இனி வேலை சரியான சிம்பிள். பாருங்க எவ்வளவு சிம்பிளா இந்த பிராக்டிக்கல் முடிய போகுது. இந்த படத்தை வரைஞ்சு கொள்ளுங்க. முகவை, வெப்பமானி, கலக்கி, இதுதான் தடை துணிய வேண்டியது. படத்தை கொஞ்சம் வேகமா வரைஞ்சு எனக்கு சொல்லுங்க. மீட்டர் பால் அமைப்பு தனியா வரைஞ்சு கொள்ளுங்க. இங்க 2 பால் இடைவெளி இருக்கும். ஒண்ணுல நியமத்தடையும் இன்னொன்றுல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, அந்த தடை வெப்பநிலை குணகம் துணிய வேண்டிய கம்பி எடுத்து சுத்தி எண்ணெய் கொண்ட முகவையில் அழுத்தப்படும். ஒரு வெப்பமானி, ஒரு கலக்கி, கீழே பன்சன் சுடர் எடுப்பு இருக்கும். அதை வச்சுதான் சூடாக்குவோம். வரைஞ்சி முடிச்சாக்கள் ஹேண்ட் சைஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரைட்டா? ரைட். பிராக்டிக்கல் என்ன செய்வோம்னா, முதல்ல அறை வெப்பநிலையில முகவை அல்ல எண்ணெய் நீர் யூஸ் பண்ணா கரண்ட் இப்படி போறதுக்கு பதிலா நேரா இதுல இருந்து இங்க போகும். இந்த முனையில இருந்து இந்த முனை. ஏன்னா ஷார்ட் சர்க்கிட்னு சொல்லுவாங்க, குளிர்ஜுற்றாண்டி நீர் வழியா மின்னோட்டம் பாய்மையானாக்க எண்ணெய் யூஸ் பண்ண இல்ல தண்ணி தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சா அந்த கம்பிக்கு நீங்க என்ன போடணும் அப்படின்னு கேட்டா, இதுக்கு சுத்தி சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கலாம். நம்ம போடையிலான்னு போட்டு தரலாம். ரைட்டா? ரைட். இப்ப யோசிப்போம். அறை வெப்பநிலையில சரிதானே இந்த வேலையை செய்ய போறோம். இந்த வேலையை செய்யும் போது ஒரு விஷயம் சொல்லித்தாரேன், இது ரொம்ப முக்கியமானது. ஆனா எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. நம்மளோட இந்த கம்பி இருக்கு தானே, இந்த கம்பியூட்டு தடைய ஓம் மாநில அண்ணளவா அளக்கலாம் தானே. ஓம் மாநில அண்ணளவா இந்த கம்பியூட்டு தடைய அளந்து
அதோட்டு தடைக்கு கிட்டத்தட்ட சமனான ஒரு தடையை தெரிவு செய்யும். 25னா இது 25 கிட்ட இருக்கும், 50 50 கிட்ட இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சமநிலை நீளம் ஒரு ஆள் பெரிய தடையா ஒரு ஆள் ரொம்ப சின்ன தடையா வருது. சமநிலை நீளம் பெரிய தடை பக்கம் லூஸாகும், இந்த பக்கம் சின்னதாகும். ஒரு நீளம் சின்னதாகிறதுனால கீழே வரப்பான். அப்ப எப்போதுமே சமநிலைத்தானம் எப்போதுமே நடுப்புள்ளிக்கிட்ட இருக்கும். சமநிலைத்தானம் நடுப்புள்ளிக்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம், 2 தடை அண்ணளவா சமனா எடுக்கிறோம். அப்ப அதையும் நோட் பண்ணிருக்கோம். மீட்டர் பாலத்தில் பயன்படுத்தப்படும் 2 தடைகளும் அண்ணளவாக சமனாக இருக்கணும். காரணம், சமநிலை நீளம் நடுப்புள்ளிக்கருகில் இருப்பதை உறுதி செய்ய. மீட்டர் பாலத்தில் இணைக்கப்படும் 2 தடைகளும் அண்ணளவாக சமனாக இருக்க வேண்டும். காரணம், மீட்டர் பாலத்தில் சமநிலை நீளம் நடுப்புள்ளிக்கருகில் வருவதை உறுதி செய்யும். இன்னொரு பிரச்சனை, ஏன் நடுப்புள்ளிக்கருகளை வரணும்? நடுப்புள்ளிக்கருகளை வந்தா தான் திருத்தமாக நீளத்தை அளக்கலாம். இல்லைங்க, திருத்தமாக நீளத்தை அளப்பதற்கு இவ்வாறு செய்யப்படும். திருத்தமாக சமநிலை நீளத்தை அளக்கவே இவ்வாறு செய்யப்படும். இப்ப நீங்க என்ன செய்ய, கடைசி நேரம் ரொம்ப மிகவும் அவதானமாக கவனிங்க. முதல்ல அறை வெப்பநிலை, இந்த சுவிட்சை போட்டாச்சு. இதுல நீங்க கூட கரண்ட் போகணும் யோசிச்சா ஒரு தடையும் நினைக்கலாம். கூட கரண்ட் போகும் இதுல அப்படின்னு யோசிச்சு இங்க ஒரு தடை நினைக்கலாம், மற்றபடி செய்யணும். சரியா? அப்படிங்கிற ஒரு தடை இணைச்சோம்னு சொன்னா போற கரண்ட்டை குறைச்சிக்கணும். போற கரண்ட்டை குறைச்சா இது சூடாகிறதும் குறையும். இதோட பேட்டரியும் டக்குனு வீக் ஆகாது, போற கரண்ட்டும் குறையும். அதனால இது சூடாகாது. இப்ப என்ன செய்யணும், இந்த அந்தத்துல கொடுத்து பார்க்கணும். இந்த அந்தத்துல கொடுத்து பார்க்கணும். உயர் திரும்பலை காட்டும் எதிரெதிர்ப்பு திசையில திரும்பலை காட்டும். எதிரெதிர்ப்பு திசையில திரும்பலை காட்டுனா சமநிலை இருக்கு. சில நேரம் ஒரே பக்கம் திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க தொடுக்கக்குள்ள ஒரே பக்கம் திரும்பிடுச்சுன்னு எடுத்துட்டா, ஒரே பக்கம் திரும்புது அப்படின்னு சொன்னால் இந்த சுற்றுல ஏதோ பிரச்சனை இருக்கு, சுற்று தளர்ந்துள்ளது, சுற்றுல எங்கேயும் லூஸ் கனெக்ஷன் இருக்குதான். சில நேரம் நீங்க 2 அந்தங்களையும் தொடுக்கும் போது ஒரே திசையில் திரும்பல் இருந்தால் சுற்று தளர்ந்துள்ளது. நம்ம சுற்றுல எல்லா கணக்கையும் திரும்ப ஒருத்தரம் பார்த்து திரும்ப பிராக்டிகல் ஸ்டார்ட் பண்ணும். அதையும் என்ன நோட் பண்ணி வச்சுக்கணும். மீட்டர் பாலத்தில் 2 அந்தங்களிலும் தொடுசாவியை தொடுக்கும் போது ஒரே திசையில் திரும்பல் காணப்பட்டால் சுற்று தளர்ந்துள்ளது. அதோட நீ பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் செய்ய தேவை, திரும்ப சர்க்கிட்ல எல்லா புள்ளியும் ஒழுங்கா இணைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு பழையபடி 2 பக்கம் தொட்டு பார்க்கணும். ரைட், இப்ப வேற விஷயம் திரும்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப சுற்று ஓகே. அண்ணளவான சமநிலைக்கான கலக்காட்சி அளந்துட்டு இந்த சுவிட்சை இப்பதான் போடணும். ஆளியை மூடுக. திருத்தமான சமநிலைத்தானத்தை பெருக்க. இந்த நீளம் எல்னா மற்ற நீளத்தை நாங்க 100 மைனஸ் சொல்லுங்க. ஷுவரா 100 தானே இருக்கும். அப்ப 100 மைனஸ். சரியா? அந்த டைம் உள்ள தடைய அந்த வெப்பநிலையா ஆர் தீட்டாவான இந்த நீளத்தால பிரிக்கிறது. எல் இன்கிள் 100 மைனஸ் எல் சமன் RS இன்கிள் R தீட்டா 1 அப்படின்னு போட்டு இந்த நீளம் நான் போட்டு R தீட்டாவான கண்டுபிடிச்சு, கதையே இல்ல, R தீட்டாவான கண்டுபிடிச்சிட்டு ஒரு சின்ன சார்ட் போட்டுக்கிறோம். அறை வெப்பநிலையா அதை நோட் பண்ணியாச்சு, அதுக்கான தடையை கண்டுபிடிச்சு விடையே போட்டாச்சு. இது பிராக்டிக்கல்
அடுத்து ஒரு 10 பாகை சியால என்ன செய்யறோம் வெப்பநிலை அரை வெப்பநிலையில இருந்து 10 பாகை சி கட்டாயம் 10 இல்ல பொதுவா 10 கூப்பிட்டா 10 பாகை சியால வெப்பநிலையை கூட்டிட்டோம் அப்ப அரை வெப்பநிலை 25னா 35 கிட்ட போயாச்சு பன்சன் சுடெடுப்ப வெளியில எடுப்போம் உள்ளுக்கு தள்ளுவோம் வெளியிடப்போம் உள்ளுக்கு தள்ளுவோம் இது அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையை காட்டிட்டு இருக்க மாதிரி பன்சன் சுடெடுப்பை உள்ளே வெளியே நகர்த்துவதன் மூலம் வெப்பநிலையை மாறாமல் பேணப்படும் பேணி அந்த டைம் அப்ப இங்க வெப்பநிலை மாறாம இருக்கிற மாதிரி பன்சன் சுடெடுப்பை உள்ளே வெளியே நகர்த்தி வெப்பநிலையை மாறாமல் பேணி அந்நிலையில் சமநிலை தானத்திருக்கிறீர்கள் இப்ப 25 அரை வெப்பநிலை இப்ப 35 கிட்ட இருக்கும் அந்த வெப்பநிலை அளந்தாச்சு அந்த இடத்துல சமநிலை தானம் எடுக்கிறோம் அன்னளவான சமநிலை தானம் எடுக்கிற சுவிட்ச் வந்து எப்படி இருக்கும் ஆஃப்ல திருத்தமான சமநிலை தானம் எடுக்க ஆன் பண்ணணும் சுவிட்ச் ஆன் பண்ணி திருத்தமான சமநிலை நீளம் எடுத்துட்டு அதே சமன் பண்றோம் இந்த நீளத்தை அளந்தாச்சு இது எல்லாரும் இது 100 மைனஸ் இது இதால பிரிக்கிறது இது இதால பிரிக்கிறது ஆர்எஸ் மாற்ற மாட்டோம் இது மட்டும் மாறி இருக்கும் ஆர் தீட்டா நீளமும் இதுவும் மாறி இருக்கும் ஆர் தீட்டா கண்டுபிடிச்சு இப்படி அட்டவணையை நிரப்பிட்டு நாங்க என்ன செய்வோம் சொன்னா நமக்கு ஒரு சமன்பாடு இருக்கு ஆர் தீட்டா சமன் ஆர் நாட் இன்டு 1 பிளஸ் ஆல்பா தீட்டா இது 0 பாகை சியில் உள்ள தடை இது தடை வெப்பநிலை குணகம் இது வெப்பநிலை நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டா இந்த சமன்பாடை மாற்றீங்க ஆர் தீட்டா சமன் இது இதோட பெருக்குனா ஆர் நாட் வரும் இருக்கட்டும் இது இதோட பெருக்கும் போது ஆர் நாட் ஆல்பா தீட்டான வரும் பிளஸ் ஆர் நாட் போட்டாச்சு நான் இங்க அட்டவணையை நிரப்பி இதை எடுத்துருவோங்க ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் தடையை குறிச்சு கிராஃப் வரையும் ஒவ்வொரு நேரம் நான் சொன்ன மாதிரியே தடையை வரைஞ்சிட்டு அந்த கிராஃப்ல படித்திறனை வெட்டு துண்டாடு பிரிச்சீங்கன்னா தடை வெப்பநிலை குணகம் கிடைக்கும் படித்திறனை வெட்டு துண்டாடு பிரிச்சா தடை வெப்பநிலை குணகம் கிடைக்கும் விளைச்சா அப்ப இங்க என்ன சொல்லுவீங்க வெப்பநிலையை மாற்றி ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் சமநிலை நீளம் குறிக்கப்படும் எழுதி கொடுங்க வெப்பநிலையை மாற்றி ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் சமநிலைக்கான குறிக்கப்படும் வெப்பநிலையை மாற்றி ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் சமநிலைக்கான குறிக்கப்படும் அப்புறம் இந்த தொடர்பு எழுதுங்க L இன் கீழ் 100 மைனஸ் L சமன் RS இன் கீழ் R தீட்டா L இன் கீழ் 100 மைனஸ் L சமன் R இன் கீழ் R தீட்டா எழுதி முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் வேகப்படுத்துங்க L இன் கீழ் 100 மைனஸ் L சமன் R இன் கீழ் R தீட்டா எழுதிங்களா ஸ்டூடண்ட்ஸ் ரைட் கீழே திறந்து போங்க மேலே காட்டியவாறு ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் தடையை அளந்து அட்டவணை நிரப்பப்படும் அப்படின்னு இந்த அட்டவணை வருது இந்த அட்டவணையை வரை இந்த அட்டவணை வரை தீட்டாவும் ஆர் தீட்டா அட்டவணை வரைஞ்சிட்டீங்களா அட்டவணை வரைஞ்சி முடிச்சாக்கள் ரைட் இப்ப எழுதுவீங்க இந்த சமன்பாடை எழுதி இப்படி மாத்தீங்க டைம் வேஸ்ட் பண்ணாங்க இந்த சமன்பாடு எழுதி வரைஞ்சி இது எழுதிட்டு y சமன் mx சக c டைரக்டா போட்டோம் இதை வரைஞ்சிட்டு இதை எழுதிட்டு டைரக்டா போட்டோம்
போட்டுட்டு முதல்ல ஆர் தீட்டா சமன் ஆர் நாட் பிராக்கெட் உள்ளுக்கு 1 பிளஸ் ஆல்பா தீட்டா. அத மாத்திரம் ஆர் தீட்டா சமன் ஆர் நாட் ஆல்பா இன்டு தீட்டா. இது ஒரு மாறிலி, இது தீட்டா பிளஸ் ஆர் நாட் y சமன் mx தீட்டா. கீழே எழுதுவீங்க படித்திறனை வெட்டு துண்டால் பிரிப்பதன் மூலம் படித்திறனை வெட்டு துண்டால் பிரிப்பதன் மூலம் படித்திறனை வெட்டு துண்டால் பிரிப்பதன் மூலம் தடை ஒப்பலை குணகம் புரியப்படும். படித்திறனை வெட்டு துண்டால் பிரிப்பதன் மூலம் தடை ஒப்பலை குணகம் புரியப்படும். தடை ஒப்பலை குணகம் புரியப்படும். தடை ஒப்பலை குணகம் புரியப்படும். ரைட்டா? தடை ஒப்பலை குணகம் புரியப்படும். எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்றேன். நீண்ட கம்பி எடுப்போம். தடை ஒப்பலை குணகம் புரிய வேண்டிய கம்பி. ஒரு பலகை துண்டு அல்லது வேற ஏதாவது மின்னை கடத்தாடல் அதை சுற்றி இந்த மாதிரி பிராக்டிகல் செய்வோம். இங்க எண்ணெய் யூஸ் பண்றதுல உள்ள 2 லாபம். ஒண்ணு, எண்ணெயினூடாக மின்னோட்டம் செல்லாது. நீர் யூஸ் பண்ணா 0 to 100 பாகிசி வரைக்கும் தான் வெப்பநிலை மாற்றலாம். எண்ணெயிட கொதிநிலை கூட. ஆகவே வெப்பநிலை வீச்சை பெரியதாக பேணலாம். அப்ப எண்ணெயை இங்க பயன்படுத்துறது அனுகூலம், மின்னை கடத்தாது. மின்னை கடத்தாது. எண்ணெயை பயன்படுத்துவதன் அனுகூலம், மின்னை கடத்தாது. மின்னை கடத்தாது. இரண்டாவது, உயர் வெப்பநிலை வீச்சில் வாசிப்புகளை பெறலாம். உயர் வெப்பநிலை வீச்சில் வாசிப்புகளை பெறலாம். உயர் வெப்பநிலை வீச்சில் வாசிப்புகளை பெறலாம். ரைட்டா? ரைட். மீட்டர் பாலம் எப்படி வேலை செய்து அதுல ஒரு பிராக்டிக்கல் பார்த்துப்போம். திரும்பவும் மறந்துடாதீங்க. ஆரம்பத்திலேயே இந்த தொடுத்து பாருங்க. எதிரெதிர் திசையில திரும்பல காட்டும். அந்த டைம் இந்த ஆளி திறந்திருக்க வேண்டும். ஆஃப். அன்னளவான சமநிலைக்கான மாறி மாறி கொடுத்து அன்னளவான சமநிலைக்கான வெற்று சுவிட்ச் போடுங்க. சுவிட்சை போட்டு திருத்தமான சமநிலைக்கான இது எல்லாம். இது 100 மைனஸ் இது இதால பிரிக்கிறது, இது இதால பிரிக்கிறது சமம். இந்த பிராக்டிகலை பொறுத்த வரைக்கும் இதில் சுருக்கி தீட்டா ஆர் தீட்டாவை கண்டுபிடிச்சோம். அட்டவணைன்னு போட்டு இந்த சமன்பாடு எழுதி விஷயத்தை முடிக்கும். ஓகே, ரைட். இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இது உள்ள விஷயம். இதுல இருந்து நாங்க தடை வெப்பநிலை குணகத்தை புரியலாம். இங்க எண்ணெய் யூஸ் பண்றது உள்ள அனுகூலம் என்னது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மின்னை கடத்தாது. அப்ப குறிஞ்சுற்றாகாது. சுவரா தடை நூடாக மின்னோட்டம் போகும். இரண்டாவது உயர் வெப்பநிலை வீச்சினுள் தடையை அளந்து கொள்ளலாம். உயர் வெப்பநிலை வீச்சினுள் தடைகளை அளக்கலாம். ரைட் தானே? நாளைக்கு இன்னொரு பிராக்டிகல் இருக்கு. அதை பார்த்துட்டு தொண்டமானாறு ரிவிஷனும் அழுத்தமானியும் நாங்க என்ன செஞ்சோம் படிப்போம். ரைட் தானே? கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி படிச்சுப்போம். ஓகே, நாளைக்கு மீதி விஷயங்களை பார்ப்போம். தேங்க்யூ.